பாதி நாளைக்கு கொடுத்தீங்களா, ஒரு வாரம் தாண்டக்குள்ளலாம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. கல் வெளியே வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாயிருக்கு. சர்ஜரி இல்லாமல் ஹோமியோபதி மருந்து மூலமாக கிட்னி ஸ்டோனை குணப்படுத்த முடியுமா? இதை பற்றி நான் பேசுறதை விட நம்ம கிளினிக்கில் ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு க்யூர் ஆன பேஷண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனு ஏற்கனவே இருந்தது, ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்களா, அந்த வைத்தியம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் போய் நான் ஹாஸ்பிட்டல்லையே சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணிவிட்டு இடையில இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஒரு டைம் வலி வரும். அது பூர்ணமாக குணமடையலை. அப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நல்லா வலி வந்து இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்தேன். எடுத்து அப்போதைக்கு வலிக்குதுன்னு போய் இன்ஜெக்ஷன் பண்ணால் நிற்கிது. அடுத்த நாள் திரும்பி பழைய மாதிரியே தான் வலிக்குது. யூரினும் போக முடியல, பாத்ரூமும் போக முடியல, நிறைய பிரச்சனை. அப்புறம் அதனால தான் நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னாருங்க. அப்புறம் அவரே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணதும் உங்கள்கிட்ட காட்டினா, அதில் என்ன, ஒரு பக்கம் 16 ஒரு பக்கம் 17 இருந்தது. பாதி நாளைக்கு கொடுத்தீங்களா, ஒரு வாரம் தாண்டக்குள்ளலாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. கல் வெளியே வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அது பெருசாகிறதெல்லாம் அந்த மருந்து போய் அது வேலை செஞ்சு உடஞ்சி தான் வர மாட்டேங்குது. இப்போ நல்லாயிருக்கு. நண்பர் இதே மாதிரி அவர் ஈரோட்டில் இருக்கிறாரு. பழைய மாதிரியே ஸ்டோன் வழியாட்டங்குது, வலிக்குது, நீ உனக்கு பிரச்சனை இருந்துச்சு எங்கே போய் பார்த்தினாரு. மேய்ச்சியிலே தான்ங்கிறாரு ஒருத்தர் டாக்டர், வா போகலாம். அவர் தான் கூப்பிட்டு வந்துக்கிறேன். அதே பிரச்சனை தான் இருக்கும். நல்லா இருக்குண்ணா, திருப்தியாக இருக்கு.